ஹாய் மக்களே, வெல்கம் டு EOP Vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஆரோவில் தான் இருக்கோம். ஆரோவில் க்ளோப். ஓகே, ரொம்ப அமைதியான இடம். ஸோ எல்லாரும் சைலண்ட்டாக உள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அமைதியான இடம் சொல்ல நம்பல நீங்கள் காமிக்கிற மாதிரி என் பின்னாடி எழுதிருக்கா அமைதியான இடம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அது முடியாது. சரி வாங்க உள்ளே போகலாம், என்னென்னதான் இருக்கு பார்க்கலாம். பாய்ஸ் வாங்க. பாய்ஸ் ரெடி. ஹாய் மக்களே, இப்போ நாங்கள் மேட்ரி மந்திர் அதான் க்ளோபுக்கு உள்ளே போகிறதுக்கு பாஸ் வாங்க போகிறோம். 5 பாஸ் வாங்க போகிறோம். காலியாக இருந்தப்பெல்லாம் மட்டும் நிற்கல, கூட்டமாக இருக்குங்க. இந்த கூட்டத்தை தாண்டி தான் நாங்கள் பாஸ் வாங்க போகிறோம். கூட்டம் இல்லாதப்பெல்லாம் வந்து பேசின்னு இருந்தேன், சும்மா நின்று தான் இருந்தோம். ஓகே, இந்த பாஸை வாங்கிட்டு உள்ளே போகும்போது உங்களை பார்க்குறேன். பாஸ் ஆகிட்டு வரோம். பாஸை வாங்கிட்டு பாஸ் ஆகிடுறோம். அபிராமி போய் பாஸ் வாங்க. ஓகே, பாஸ் வாங்க போகிறோம். முன்னாடி போயிட்டே இருங்க, பார்த்த விழி போடும். நான் முன்னாடிலாம் போக மாட்டேன். மக்களே, நாங்கள் ஆரோவில் பாஸ் வாங்கிட்டோம் உள்ள போகிறதுக்கு. எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். எங்கே வைக்கலாம்? தனியாக போய் தொலைஞ்சிட போகுது. அது கங்காருவோட பேக்கில் வைக்கலாம். கங்காரு பேக். ஓ மை காட், என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, 1.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு மக்களே. இந்த 1.5 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகிறோம். எல்லாருமே வாக்கிங்கில் தான் போகிறாங்க, நிறையா பேர் போகிறாங்க. 1.5 கிலோமீட்டர் இருக்கு. அது எக்ஸிட்டா 30 மினிட்ஸ் வாக். அதை காமிக்கிறேன் வாக்க. 1.3 தான். அதை போஸ்ட் கொடுவா. இல்லை இதுதான் எடுக்கிறேன். இல்லை, இதை நான் இப்படி கொடுக்குறேன். 15 minutes later. பாஸ் நிறைய எழுதிருங்க, அதை படிங்க. படிக்க தெரியாம தான். மாத்திரை மந்திரின் வெளிப்புறத்தை பார்வையிட இலவச அனுமதி சீட்டு. ஆமா, அனுமதி சீட்டுகள் அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும். காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5:15 நீங்க வந்தீங்கன்னா இந்த மாத்திரை நடாது மேட்ரி மந்திர். மாத்திரை தமிழ்ல தான், இங்கிலீஷ்ல பாரு. மேட்ரி மந்திர் மந்திரி. மாத்திரை மந்திரினா நீங்க வந்து விசிட் பண்ண மந்திரி இல்லடா, ஓ சாமி வேற. டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். மாத்திரை மந்திரி தமிழ்ல மாத்திரை மந்திரி தான். மந்திரி விசிட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். தனியார் வாடகை வாகனத்திற்கு அனுமதி இல்லை. அப்படின்னா நீங்க தனியா வெஹிக்கிள் எடுத்துட்டு உள்ள வர முடியாது. திரும்ப போறதுக்கு வந்து ஃப்ரீயா பஸ். ஆமா, நம்ம ரிட்டர்ன்ல பஸ்ல வரலாம். அடுத்தது வந்து மாத்திரை மந்திரி பகுதியில் அனுமதி, சுத்தம், ஒழுங்கு ஆகியவற்றை கடைபிடிக்கும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறோம். மஸ்ட் குப்பை போடக்கூடாது. இவ்விடத்தில் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. இங்க வந்து சாப்பிடுறதுக்கு பர்மிஷன் இல்லையா? மது அல்லது போதைப் பொருட்கள் உட்கொள்பவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நன்றி, தங்களது எந்தவித உடைமைகளுக்கு மாத்திரை மந்திரி நிர்வாகம் பொறுப்பு ஏற்காது. உங்களோட பொருட்களை நீங்க தான் பத்திரமா காக்கணும். என் பொருளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அவ்வளவுதான். மேல பார்த்தா அது இங்கிலீஷ்ல இருக்கு, திருப்பி பார்த்தா ஹிந்தில இருக்கு. இதான் வந்து கொடுக்கப்பட்ட துண்டு சீட்டுகள். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. கொடுக்கப்பட்ட இதான் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் விதிமுறைகள். இப்போ இது வந்து மறுபடியும் கங்காரு பேக்ல வச்சிருக்கோம்.
அம்மே. ஐயோ ஐயோ. ஓகே என்ட்ராக போகிறோம். டோல்கேட்டு. டோல்கேட்டா? சிவா பார்த்து போடே. நம்மளும் போய் சுற்றி பார்த்துட்டு இதுலயும் நான் அசிங்கப்பட்டேன் போன வாட்டி. பேச சிவா, நீயும் போ, ஜோடியா நில்லுங்க. சொல்லு சிவா. எதையாச்சும் சொல்லியா? மேலும் பல தகவலுக்கு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வழி தெரியலனா நம்ம யார்கிட்ட கேட்போம்? மேப் கிட்ட தான் கேட்போம். மேப்னு சொல்லுங்க, மேப்னு சொல்லுங்க. சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். அதே கடை இருக்கு. காசு அதிகமாக இருந்தால் காய் வாங்கிக்கலாம், கம்மியாக இருந்தால் கம்முன்னு போயிடலாம். ஏங்க அது அதுக்கு டிக்கெட்டுங்க எவ்வளவு 20 ரூபா தானே சொன்னாங்க? 25 ரூபாய். எல்லா நாளும் 30 ரூபாங்க. அங்க பாருங்க என்ட்ரி டிக்கெட்டு 30 ரூபா. 1 ரூபாய் கொடுத்தோம். வெளில வரவா மாட்டிப்பல? அப்படியே வந்துடும். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல. மாட்டிப்பல இப்போ பார்க்கறதுக்குன்னே வெளியில உட்காந்துருக்காங்க. கூட்டு வந்து ஆய் வருது, ஆய் வருது, ஆய் வருதுண்ணே. இது நம்ம இது மாதிரி எங்க பார்த்தோம் தெரியுமா? எங்க பார்த்தோம்? அந்த மான், புள்ளிமான். இங்க என்ட்ரி டிக்கெட் 30 ரூபாய். எங்க கிட்ட 30 ரூபா கூட இல்லாத ஒரு காரணத்தினால் நாங்க வந்து கிளம்பிடுறோம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 30 ரூபாய். எத்தனை பேர் இருக்கும்? உள்ளலாம் இது இருக்கும். இதோ பாருங்க. சரி வாங்க, அது உள்ள பாஸ் எடுக்கிறான், வாங்க உள்ள போலாம். அவன் எடுக்கிறானா? வாவ் அஜித், வாவ். சரி நாங்க உள்ள போலாம் முடிவு பண்ணிட்டோம். டீம்லயே அஜித் தான். சரி நாங்க டிக்கெட் எடுத்துட்டு அந்த மியூசியத்தை போய் பார்க்க போறோம். வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி அண்ட் எஜுகேஷன் சென்டரா. சரி டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ள வந்துட்டோம். நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ண போறோமா? வைல்ட் லைஃபா? ஏகே உனக்கு ஒரு சர்ப்ரைசிங் வா, உனக்கு காட்றேன். ஏகே ஒண்ணே நீ ஏறு அதுக்குள்ள. ஏகே கீழ இருப்பா மேல இருப்பா. ஏகே சொந்தக்காரங்க இந்த மாதிரி இடத்த பார்த்தா இவங்களுக்கு குழந்தைங்களாவே மாறிடுறாங்க. அப்படியே உட்காருங்க, போட்டோ எடுத்துக்கலாம் தம்ப்நெயிலுக்கு. A few moments later. ஏய் குமார், நீ வந்து இப்ப சர்ப்ரைஸ் ஆகணும், புரியுதா? ஆல்ரெடி நான் வந்துட்டேன். உன்னை சொல்லி கூட்டுறேன். ஆச்சரிய பயத்தில் பார்க்கணும். இதுக்கு நேரம் இரு, அவங்க எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். இப்போ நான் பைப் பண்ண அவதானே. என்ன மூஞ்சி இங்க இருக்குது, அங்க பார்த்து பயப்படுறே. இல்ல இல்ல இதுக்கு ஏத்தோம். இது எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுது. ஒருத்தன் இருக்கிறான் என் பின்னாடி, ஒருத்தன் பயங்கரமான இருக்கிறாங்க. வா இங்க வாங்க வா. என் முன்னாடி பயங்கரமான ஒருத்தன் இருக்கான். யாருங்க? ஹியூமன் சென்டிமீட்டா? பூரானா? பாரு. உண்மை நினைச்சிட்டேங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏய் பாம்புடாடு. வாய்ஸ் பாம்பு தான் சவுண்ட் கொடுக்குது, பயப்படாதீங்க. எங்க தரோம்?
ஏய் பாம்பு ரேய் சந்திரமி கடலா கட்டுறது. ஸ்னேக் பாபு. ஏய் சிவா சிவா எங்க வர்றா சிவா இப்படி போ அவ்வளோ நீனு இதே மாதிரி இல்ல சிவா மரத்து போறா சிவா மரம் போறா அந்த பக்கம் ஆமா எல்லாரும் ஒரு இடத்துல போறது. கீழே பாம்புகள்லாம் பார்த்துட்டோம். கொஞ்சிட்டு இருக்கான். அது அனிமல்ஸ் கூட அனிமல்ஸ் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கான். மேல சமையலுக்கு முருகேசா. ஐயோ திருப்பிடா முருகேசா மேலதான் மெயின் பிக்சர் இருக்கு. அங்க பாரு முருகேசா. முஃபாசா. ஏய் முஃபாசா. ஏய் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கடா டேய். முஃபாசா குட்டிகளா? பிளாக் பேந்தர். உனையே தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவன் அது மடியை பிடிச்சி இழுத்தாரு பாருங்க. அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு. அப்ப இது அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி, அதோடைய பொண்டாட்டி புலி பழி வாங்கறதுக்காக வந்தது. என்னடா லவ்வர்ஸ் மாதிரி நிக்கிறீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏய் சிவா நல்லா சூப்பரா போஸ்ட் கொடுக்குறான். குட்டியா ஒரு அனிமல் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்க? ஆமாங்க, இதை நான் பார்க்கவே இல்லைங்க. அங்க ஒன்னு பெருசா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்களா? குட் பாய் குட் பாய், நல்லா படி. உறாங்குட்டானா? என்னாச்சு? ஏதோ கடிச்சிச்சா? தலை உள்ள போல. இதோ பாருங்க ரைனோசரஸ். வரேன் 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 வரேன். ஏய் ட்ரங்கன் மங்கி ஸ்கை. ஒட்டி போ. சொல்லுங்க எல்லாரும் இல்லைங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் போலாமா சார்? யானைலாம் இருக்குல்ல சார்? ஏன் அது அடக்குற மாதிரி அந்த மாடு இருக்கு பாருங்க. அது யாரும் அடக்குங்க. பாகுபலி மாடு. அதெல்லாம் பண்ணலாங்க. வாங்க நிறைய இடம் இருக்கு. கொல்வால் தேவன் நீர் வாரு. கொல்வால் தேவன். ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். நீ வாரு. மாலை அடக்க சொன்னா மாலை அடக்குறீங்களே. கேப்டன் அமெரிக்காவா? ஓகே முடிஞ்சு. நாங்க டயர்டா இருக்கு. இன்னும் இங்கே தான் இருக்கோம். இன்னும் பல இடம் இருக்கு. 1 கிலோமீட்டர் கிட்ட போனோம். சோறு வாங்கி தர தண்ணி வாங்கி தர பண்றாங்க. ஒண்ணும் முடியல. இன்னும் தாண்டி போனோம். பைசப்ஸ் இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க தொங்குது. ஆம்ஸ் பாத்தியா? முடியல. ஓகே கண்டிப்பா வரும்போதெல்லாம் தண்ணி கிலோமீட்டர் தாண்டி போனோம். தண்ணி எடுத்துட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆமா கஷ்டப்படி. முக்கியம். நாங்க எடுத்துட்டு வரல. நாங்க கையில பை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். கிளம்பலாம். மேல போய் மேட்டை மந்திருக்கு போலாம். அங்க ஒரு வாட்டர்ல தண்ணி வச்சிருக்காங்க. யாரும் வாட்டர் பாட்டில். ஆமா, அதை எடுத்து குடிச்சிடும். ஒரு வாட்டர் கேன் இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம
சேலஞ்சு. அது நல்லதுதான். ஆமா வரத்துக்குள்ள நம்ம குடிச்சிடலாம். தெரியாம போறேன். ஏய் தண்ணி இருக்கு. ஆமாங்க. ஏய் தண்ணி இருக்கு. ஐயோப்பா. ஏங்க இப்படி போடுங்க, அப்படி போக கூடாது. இப்படி போணும். அப்படியே கீழ இறங்கி போடுங்க. ஏன் எக்ஸிட் இதோ இருக்கு பாருங்க. பார் கேர்ள்ஸின் சாகசங்கள். ஒருத்தரோட சிறுநீர் அவர் குடிக்கிறார். ஏங்க இந்த பக்கம் எக்ஸிட் வந்து இப்படி போணுங்க. தண்ணி குடிச்சிடலாமா நாமும்?